அவங்களோட தகுதி என்னன்னு கேட்கல. ஆனால் நாங்கள் டெட்டுன்ற ஒரு எக்ஸாமை நாங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். தகுதி தேர்வுன்ற ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். நியமன தேர்வுன்னு ஒன்று எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வை 5 முறை எழுதியிருக்கோம். 2012, 2013, 2014, 2017, 2019, 2022 வரை தகுதி தேர்வு 6 முறை எழுதியிருக்கோம். 12 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அதிகரித்து நிரப்ப வேண்டும் என இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமன தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் 13,331 பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அண்மையில் 4,000க்கும் மேற்பட்டோர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழலில் பல ஆண்டுகளாக தகுதி தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற்று பணி வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என தேர்வர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். பணி நியமனங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் மாவட்ட நிர்வாகிகள் அதிகாரிகளை சந்தித்து மனுக்களை வழங்கி வருகின்றனர். கோவையில் நடந்த கூட்டத்தில் பல மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு